பெரிய இடத்து பொண்ணு மூட்டைக்கிட்டு அடுக்க லாரி ஓட்டி உள்ளார விட்டு போடு. பண்ண கட்டி குஞ்சு விடுமா? ஒயிட் லைட் கோழி குஞ்சு. பெரிய பணக்கார வீட்டுல பெண்ணாக பிறந்தேன். பண்ணிக்கார முட்டு பொண்ணு இல்ல பண்ணி மேய்ச்சும் பொண்ணு. பணக்கார முட்டு பொண்ணு. எங்க அப்பா பார்த்தாங்க ஒரு பொண்ணு பூமியில பிறந்துட்டு. ஆமா ஒரு பொண்ணு பிறந்துட்டு இத வச்சிருக்க கூடாது. வெட்டி பள்ளம் தோண்டு. நீ சொல்றதுல இப்ப நியாயம் தான். எப்படி இந்த காலத்துல ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து அதை கட்டி கொடுத்தோட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு மூட்டை தூக்க மாட்டான் 30 பவுன் போட்டதான் கட்டிக்கிறேன்றான். குத்து பிள்ளி புடுங்க மாட்டான் 10 பவுன் கேக்குறான். ஐயோ அது மட்டும் கேக்குறான். கேக்குறான் புல்லட்டு வண்டியா புல்லட்டு வண்டி. எங்க அப்பா அம்மா பாருங்க எங்கேயாவது கட்டி கொடுக்க போறாங்க. அப்பா நீ பாக்குற மாப்பிள்ள நமக்கு பிடிக்காது. நானா மாப்பிள்ளை பார்த்து நானா ட்ரைனிங் வச்சு நானா பையன் கருத்து வரதுக்கு சொல்லிட்டு அங்கதானே உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன். எந்த மாப்பிளமான்னு கேட்டாங்க. முதல்ல எந்த மாப்பிள்ள மேல ஆசைப்பட்டாங்க. கப்பல்
இவனை தாலி கட்டிக்கிறான், இவன் அவங்க தகராறு வந்தான், மத்தால் எப்படி அடிப்பாக்க அடிக்கிறானோ அதை போல நம்மள பின்னி அடிப்பான், பின்னி அடிப்பான். இவன் நம்மளால பச்ச முடியாது. இவன் வானம் கேட்டேன் இன்னொரு மாப்பிள ஐயா பூதாரம் அவனுக்கு ஆசை நம்ம கம்மல்ல பெண் தள்ளான அவனை கட்டிக்கலான்னு பார்த்தா மாமா அவன் பள்ளி பச்சா சேச்சா பள்ளி மேய்க்குது அப்படியே பகுதியிடம் மாறுவான். பாவம் அவனா பாவம் அவன் என்ன பண்ணு எனக்கு தானே தெரியும். பாவம் அவங்க சொல்றாங்க இவனை தாலி கட்டிக்கலான்னு பார்த்தா இவன் அவன் தகராறு வந்தான், கொட்டி இப்படி மின்னி மின்னி தள்ளுறானோ எங்கன்னா நம்மள தள்ளி விட்டு கிளம்பிடுவோம். இவன் நமக்கு சரி வராது. இவனை விட்டு இன்னொரு மாப்பிள ஐயா தாழ போக ஆசைப்படுத்த தாழ உங்களை கட்டிக்கலான்னு பார்த்தா நீங்க எப்படி பாடு தாள் அடிக்கிறீங்க? குத்து குத்தா நம்ம ஓனா போய்க்கிற இதை போல சொல்லிதானே ஊர்ல அழிஞ்சு போறீங்க. எங்க அப்பா அம்மா சொன்னேன் நீ பாக்குற மாப்பிள்ள கட்டிக்கிறேங்க கட்டிக்கிறேன்னு சொன்னேன். நான் பார்த்த மாப்பிள்ள சரியில்லை, நீ பாக்குற மாப்பிள்ள கட்டிக்கிற அப்படின்னு எங்க அப்பா பார்த்தாங்க. பாவாடை கட்டுன பதந்தரி என்னால இல, சித்தாடை கட்டுன சீதரையினால இல, கட்டி கொடுத்தாலும் பட்டால் சுப்பாய் பெரிய ஆளு பெரிய ஆளு பட்டால் தாரி கட்டி கொடுத்தாரு. என் வீட்டுக்காரர் கட்டி என்ன வீட்டுல விட்டுட்டு பட்டாளம் போனாரு. போன இடத்துல என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை நடந்து என் ஆம்படி அடிக்குள்ள அண்டா பாய்ஞ்சுன்னு பாரு குடி குண்டிலே ஆடுங்கிறாரு. செத்துட்டான்னு லெட்டர் வந்தது, படிச்சு பார்த்துனே வந்தேன். ஆம்படி செத்தான் அந்த வரி வந்ததான் எனக்கு வந்தது பாரு அந்த ஆத்திரம், எனக்கு வந்து சொரசொரப்பு. அது எங்கன்னு வந்ததோ அந்த ஆத்தத்தை நான் வயசுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க சின்ன வயசுல தாலியாத்தி அம்மா எங்கயாவது கட்டி கொண்டு போறாங்க. அப்பா இது பட்டால்தார பட்ட முந்தாடி, இனி ஒரு பையனை போட மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து காமத்தனமா இந்த ஊர்ல இட்லி கடை வச்சுன்னு வந்த லாபத்துல தப்பு இல்லாம 4 புள்ளைய பெத்து வச்சுக்கிறான். போட்ட முந்தாடியா இன்னும் ஒருத்தருக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 புள்ளை எப்படி முந்தாடி போடாது எப்படிமா குழந்தை பார்க்க நீ நினைக்கிற? இதுதான் சிந்திச்சு பாக்கணும். அன்னைக்கு சொன்ன பாரு பட்டால் தானே போட்ட முந்தாடி வேற ஒருத்தர் போட மாட்டேன்னு அந்த பொடையை தோச்சு பொட்டியில வச்சு வேற போடுறதானே. அந்த 4 புள்ள போட்டேன் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறியா? அது ஏன்டா கேக்குற? எப்படி 4 பசங்க நல்ல பேர் தான் வச்சேன். என்ன பேரு? முதல்ல பிறந்த பையன் பேரு கல்புரம், 2வது பிறந்தது வத்தி, 3வது பிறந்து தேங்காய், 4வது பிறந்து வாழைப்பழம். சாமிக்கு வந்தா பேரா வச்ச பசங்க நல்லா தான் இருந்தது. எங்க ஊர்ல சாமி கும்பிட்டா கல்புரம் கொளுத்துவாங்க. பூஜையில எங்கடா கல்புரம் எங்கடா கல்புறாங்களா? என் மாமன் பெரிய அங்க இருந்தா கம்முன்னு கூடாது, ஏன் நான் தான் கல்புறா மாமனை வத்தி வச்சு வச்சாங்களா? மாமன் கொஞ்சம் ஓடி எறியறான். 2வது வத்தி வீட்டுல கூடாது, நான் போய் பாட்டு வரமா அப்படின்னா போகாத கண்டனுக்கு பிறந்தவனே சொல்லி பார்த்தேன். அது போச்சு பையனை வச்சுக்கிட்டு வச்சாங்களா? அவன் பொய்சலா போட்டான். நான் 3வது பிறந்த தேங்காய் அது வீட்டு கூடாது, நான் போய் பாட்டு வரமானா போகலான்னு சொல்லி பார்த்தேன். கேட்டானா மாமா போடானா மாமனை பிடிச்சி தண்டாங்க பாரு பையன் 2ஆ போட்டான். 4வது பிறந்த வாழைப்பழம் வீட்டு கூடாது, நான் போய் பாட்டு வரமானா வரான்னு சொல்லி பார்த்தேன். கேட்டானா பையன் போனான அவனை அப்படியே பிதிக்கி வச்சுட்டாங்க. 4 பசங்களும் பூர்த்தி. நான் சும்மாதான் இருக்கிறேன். சரியா நீ அந்த யாவனை அது வதக்காரன் நன்குடைய தைவாதுக்காரி தன்னுடைய மமத்துதுக்காரன் அலமே பெரிய மமிச்சலக்காரி தன் மகனுடைய கமக்காரன் தன் உலக வெதனிதக்காரன் வரியாதோ பாராள கண்ணனையில் பத்தனை கொண்டனைங்க பாராக விடுத்து காலை தனி போட்டு நேராக கட்டு வேணி பாராமல் காக்கலாம் மாபாரம் என்றார். மகாராஜ் மகன் பொருந்திய
அதாவது கண்டாச்சூர் தாலுகா வச்சிருந்த நாச்சிக்குப்பம் நல்ல இருக்கக்கூடியான கிராம விளங்கும்படியான பாக்கியம்மன் பேர்ல கொண்டாட பிறகு கடம்பந்திய தலைவர் மணியம் பிரதைக்காரர் நாட்டாமக்காரர்கள் உங்கள் பேர்ல கொண்டாட பிறகு இந்த நாச்சிக்குப்பம் நல்லா இருக்கக்கூடியான நண்பராக இருக்கக்கூடியான அருமை அண்ணாவர்கள் சக்திவேல் அண்ணார் என்போரால் அதாவது சக்திவேல் அண்ணார் என்போரால் நாடக கம்பெனி பாராட்டி 50 நன்கூட வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து கொண்டு கூட ஆட்சி பேசும் நாச்சிக்குப்பத்தை சேர்ந்த அருமை அண்ணா இருக்கக்கூடியான இன்ஜினியர் அன்னார் சிவகுமார் என்பவரால் 50 ரூபாய் நன்கூட வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து கொண்டு கூட ஒரு ஆட்சி பேசும். உண்மையில சொல்றேன், இந்த வாட்சியம்மன் சக்தி உள்ள சாமி. 2004 அதாவது எங்க வீட்டுல மாசமா இருக்கு, எனக்கு 6 பொண்ணு. ஆமா, குழந்தை பிறக்கலையே, பையன் இல்லைன்னு 6 பொண்ணு பெத்துட்டேன். கடைசியில அதாவது இந்த இன்னைக்குதான் இந்த வாத்தியம் அதுக்குதான் என்ன கெடிகார விட்டுக்குது. இன்று 2வது நாள் தான் மாசப்பொண்ணு நாடகம் நடத்திட்டேன். பிடிஞ்சு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அதாவது இதை போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு அப்படின்னு அதான் நினைச்சுக்கிட்டு போனேன். கடவுள் புண்ணியத்துல இந்த ஆத்தா புண்ணியத்துல ஆண் குழந்தை பிறந்தது. சக்திவேல் பேர் வச்சுக்கிறோம். பையன் அதாவது 12வது முடிஞ்ச படிச்சுட்டு இருக்கான். இந்த அம்பாள் புண்ணியத்துல அன்னைக்கு கெட்டிக்கார ஆடுனல்ல, அவன் வரும்போதெல்லாம் ஏமாத்தி வேஷம் ஆயிட்டு போறான். இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி கெட்டிக்கார ஆடுறன்னு நினைச்சீங்கன்னு என் கெட்டிக்கார மாமனாரை சாவடிச்சுட்டு இந்த பாக்கியம் கிடைச்சு